5 வயசுலேருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏப்பா இப்படி? நான் இவ்வளவு நேரம் மும்பையை பத்தி பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை மாதிரி பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி சொல்லியே எங்க மாதிரி இளைஞர் பேரையே கெடுத்துட்டீங்க சார். நான் காதலிக்கிறேன்னு சொன்னது தமிழ சார். நான் வந்து கிராண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் மும்பையிலேயே பிறந்து வளர்ந்தவர். மும்பையில பிறந்து வளர்ந்து MBBS படிச்சு இவ்வளவு அழகா தமிழை உச்சரிக்கிறீங்க. தமிழை மட்டும் இல்ல சார், நான் இங்க இந்திய நாட்டையும் நான் காதலிக்கிறேன் சார். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட அவர் சொன்ன வரிகள் இன்னைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் தாங்க பொருந்தும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர், இந்த ஜனநாயக அமைப்புக்கு தான் நான் இந்திய தேசத்துக்கு சல்யூட் அடிக்கிறேன். ரம் ரம் சம்சம் வெட்டு வெட்டு குத்து குத்து அடி இடி நின்ற உச்சி முடி முதல் எடுத்து சிலாவற்ற அடிச்சு பாதாளத்தில் இறக்கி நிக்கே சிவாயகா என்று வரைஞ்சா என்ன விளையாட்டா? இப்ப நீங்க என்ன மொழியில பேசுனீங்க சார? நீங்க எல்லாம் காணிக்காரன், காட்டுவாசி, ஆதிவாசி, பழங்குடியின எல்லாம் பறையும் இல்லையா? அந்த ஆதிவாசின்னு பறையின சமுதாயத்திலிருந்து நான் வந்திருக்கேன். என்னுடைய பெயர் சுரேஷ் சாமியார் காணி. சரி. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் சார். மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே மன கிளி பிடிப்பார் எந்திர சூனியங்கள் இவர்கள் வாழ்வில் எத்தனை துயரோ என்று நாட்டு பாரதி பாடினான். மந்திரமும் தந்திரமும் மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. மந்திரத்தை நம்பி அல்லது மந்திர தொழிலை செய்து பிழைப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப உழைத்து, நானும் உழைத்து, அதனால் நானும் பிழைத்து என்னை சார்ந்து வாழ்கிற சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவர்கள் தான் முன்னேறுகிறார்கள் என்று சொல்லி தலைவணங்க வந்திருக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட். நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர். ஆமா. நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். ஆமா. சேர்பர்சன் ஒரு முக்கியமான பதவி இருக்கு. அந்த பதவிக்கு வந்து திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள். ஆனா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 83% மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். உலகத்துல நீங்க வேற எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி முக்கியமான பதவிகளை பார்க்கவே முடியாது, சாத்தியமும் இல்லை. அது இந்தியாவில் சாத்தியமாகிறதுக்கு ஒரே காரணம் நம்மிடம் உள்ள வேற்றுமையில் ஒற்றுமை தான். இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்காக தான் இந்த தேசத்திற்கு நான் சல்யூட் அடிக்க விரும்புகிறேன். இந்திய தேசத்தில்தான் தகுதியும் திறமையும் எவரிடம் இருந்தாலும் அவர் மதம், இனம், மொழி எதையும் பாராமல் மிக உயர்ந்த பதவிக்கு அவரை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற பக்குவமும் சகிப்புத்தன்மையும் நேர்மையும் பெருந்தன்மையும் இருக்கிறது என்பதை இந்த புள்ள அழகா சொல்லியிருக்கிறார். ஐயா, ஈஜிப்டுக்கு போனா பிரமிடை பார்க்கலாம், சைனாவுக்கு போனா பெருஞ்சுவரை பார்க்கலாம், இட்டலிக்கு போனா பீசா கோபுரம் பார்க்கலாம், ரோம் போனா கொலாசியம் பார்க்கலாம். இதெல்லாம் உலக அதிசயம். ஐயா, என்ன திடீர்னு எந்திரிச்சிட்டீங்க? அவங்க என்ன சொல்லி முடிக்கல சாமி. முடிக்கப்படாதுன்னு தானே எந்திரிச்சிருக்கேன். அதாவது அந்த அக்கா ஒரு விஷயம் சொன்னாவ, அங்க போனா அதை பார்க்கலாம், அங்க போனா இதை பார்க்கலாம், எங்க போனா எதை பார்க்கலாம்னு எல்லாத்தையும் சொன்னாவ. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் ஸ்டவ் அடிக்கிறத பார்க்கலாம், அதை சொல்லல. அவ சொன்னதை திரும்ப சொல்ல சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம், அவங்க சொல்லி முடிக்கட்டும். விட மாட்டேன், சொல்ல சொல்லுங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அப்புறம் அழுதுருவேன். ஐயோ, எப்படி அம்மா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஈஜிப்டுக்கு போனா பிரமிடை பார்க்கலாம், உலக அதிசயம். சைனா போனா பெருஞ்சுவரை பார்க்கலாம், உலக அதிசயம். இட்டலி போனா பீசா கோபுரம் பார்க்கலாம், உலகத்துல அதிசயம். ரோம் போனா கொலாசியம் பார்க்கலாம். அதிசயம் அம்மா, அதிசயம். இந்தியாவுக்கு வந்தா
கோவிலா இருக்கிற குடும்பங்களை பார்க்கலாம் ஐயா. உலக நாட்டெல்லாம் இது அதிசயம், இந்தியால மட்டும்தான் குடும்பம் கோயிலா இருக்குது அபூர்வமான அதிசயம். எங்க கோயிலா இருக்கு? ஒரு வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க போனாங்க. எது எடுக்க? இந்த வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர் எல்லாம் என்னென்ன கம்பெனின்னு பாக்குறதுக்காக 2 பேர் போனாங்க. சரி. உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா? இருக்கு. என்ன கம்பெனி? முத்தையா. முத்தையாவா? கிரைண்டர் இருக்கா? இருக்கு. என்ன கம்பெனி? முத்தையா. என்னையா புது கம்பெனியா இருக்கு? மிக்ஸி இருக்கா? இருக்கு. என்ன கம்பெனி? முத்தையா. ஏம்மா எங்க இருக்கு? அண்ணா ஈச்சர்ல படுத்து கிடக்கு பாருங்க. இதாயா குடும்பம் கோயிலு. அது வீட்டுக்காரர் பேரை அப்படி சொல்லி இருக்கிறாங்க. வீட்டுல அவர்தான் கிரைண்டர், அவர்தான் மிக்ஸி, அவர்தான் வாஷிங் மிஷின். அவர்தான் முத்தையா. முத்தையா சரியா? அவர்தான் குடும்பத்து சொத்தையா. ஐயா உட்காருங்க ஐயா. சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில் போன்ற குடும்பங்கள் உலகத்திற்கு அதிசயம் என்று சொல்ல அருமை அருமை அருமை. சார், நம்ம நாட்டுல 7 முக்கியமான மதங்கள் இருக்கு. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், ஜெயின மதம், புத்த மதம், சீக்கிய மதம், பிற பாசிகளோட ஜொராஸ்ட்ரியன் மதம். 7000க்கு மேல ஜாதி இருக்கு. அதுல சப்காஸ்ட் கூட இருக்கு. 30 முக்கியமான மொழி இருக்கு. 30 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம். இதெல்லாம் சேர்த்து பாருங்க சார். இதுதான் சார் இந்தியா. நான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கு தான் சல்யூட் அடிக்க வந்திருக்கேன். இத்தனை மொழி, இத்தனை பிரிவுகள், இவ்வளவு பெரிய நாடு, ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கிறது என்றால் அதற்காக சல்யூட் அடிக்கணும்னு சிவபாக்கியம். அடிங்கம்மா சல்யூட்டு. பேரறிஞர் அண்ணா சொல்றாரு, இலங்கை கடல்ல ஏன் உப்பு சத்து அதிகமா இருக்கு தெரியுமா? எங்களுடைய ஈழத் தமிழர்கள் உழைப்பில் சிந்திய வியர்வையால் உப்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. உலகத்துல எந்த இடத்துல போனாலும் ஒரு தீவை கூட விடாம இந்தியன் இருக்கானா அவன் உழைப்புக்கு மரியாதை தானே. கல்ஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 50 டிகிரி வெயிலையும் உயரமா சாரங்கட்டி நம்மால் வேலை பார்த்துட்டு இருப்பான். 50 டிகிரி வெளியில சுட்டரிக்கிற வெயில் மயங்கி பொத்து பொத்துன்னு விழுகிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் அங்கே இருந்து கொண்டு தன் குடும்பத்தை எண்ணி கொஞ்சமும் சலித்து கொள்ளாமல் உழைக்கிற உழைப்பு இந்தியர்களின் உழைப்பு. நாம அங்கு போய் வேலை பார்த்தது போய் இங்க அவங்க வந்துட்டாங்க. பன்னாட்டு முதலீடுகள் எல்லாம் இந்தியாவில் பெருகி இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட மூளை இருக்கு, உடல் உழைப்பு இருக்கு, தொழில் திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் பில்கேட்ஸ் இன்னைக்கு கும்மிடி பூண்டி வரைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காருன்னா நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவு. அதுக்கு இன்னொரு காரணம், இப்ப இருக்கிற நம்முடைய அமைச்சர்கள் பில்கேட்ஸ் மாதிரி ஆட்களை நம்ம ஊர் வரைக்கும் கூட்டிட்டு வராங்க. சாதாரண பேப்பர்ல கார்பனை வச்சு அம்மான்னு எழுதுனா அம்மான்னு வரும், அண்ணன்னு எழுதுனா அண்ணன்னு வரும், உழைப்புன்னு எழுதினா இந்தியன்னு வரும். அந்த இந்திய உழைப்புக்கு தான் சார் என்னோட முதல் சல்யூட். ஜனநாயக நாடு சார் இது. ஒரு பேச்சாளர் தலை சிறந்த முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான். அறிஞர் அண்ணா. ஒரு படிக்காத மாமேதை முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான். கரும வீரர் காமராஜர். ஒரு திரைப்பட நடிகர் முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான். டாக்டர் எம்ஜிஆர். நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும் என்று ஒரு சிந்தனை கலைஞன் முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் சார். டாக்டர் கருணாநிதி. ஜனநாயக உரிமை இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பா இருக்குது ஐயா. அதற்காக தலை வணங்குகிறீர்கள். கண்டிப்பா சல்யூட் அடிக்கிறேன்.